மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Experience your dream retirement life for a day. சார் வணக்கம். நேற்று மெரினாவில் நடந்த மிகப்பெரிய சாகச நிகழ்வு, குறிப்பாக இந்தியர்கள் அனைவரையும் பெருமைப்பட செய்த நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி. அதை குறித்து நம்ம பெருமை அடையிறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோகமும் நிகழ்ந்திருக்கே சார். குறிப்பாக 5 பேரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர் தான். அதை பார்க்கும்போது சிறிதளவு தெரிஞ்சாலும் மிகப்பெரிய நம்பர் தான் 5 பேர் அப்படின்னும் போது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது யாருடைய தோல்வி? முதல்ல இந்திய விமானப்படைக்கு நம்முடைய வாழ்த்து சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த பிரியாணியும் இல்லாமல், குவார்ட்டரும் இல்லாமல், வாங்கன்னு சொல்லாமல், எந்த கட்சி தலைவருக்கும் எந்த கட்சிக்கும் மாநாட்டுக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒன்று எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். இந்த தமிழகமும் படிக்கிறது எப்படி இந்த தேசிய நீரோட்டத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் தானாக அந்த வெயிலில் நீங்கள் பின்னாடி பதில் சொல்ல போகிற விஷயம் இருக்காங்க. அந்த பகலில் 11:1 எல்லாருக்குமே தெரியும். 11:1 வெயில் எப்படி இருக்கும் சென்னையிலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சு குடும்பமாக இது 15 லட்சம் மக்கள் அந்த பீச்சை ஒட்டி அந்த 4 சாலைகளில் திரண்ட மக்கள். வீட்டு மேலே மட்டுமால நின்ன மக்கள்லாம் கணக்கு பண்ணால் அது கோடியில் போய் நிற்கணும். கிட்டத்தட்ட 10% பாப்புலேஷன் 1.5 கோடி மக்கள் தொகை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. 10% பாப்புலேஷன். இது யாருக்கு காமராஜர்லேருந்து, இந்திரா காந்திலேருந்து, மோடியிலேருந்து, கருணாநிதியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரும் கூட்டம். அது அப்போ மக்கள் எவ்வளவு தானாக இந்த விமானப்படையோட சாகசத்தை பார்க்குறக்கா வந்திருக்காங்கிறது ஒரு மெசேஜ். அது அண்ட் அவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியான சாகசங்களில் அங்கே தான் விபத்து நடக்கும், அங்கே தான் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அங்கே அப்படி ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஜெட்டு கிளம்பி வருது, ராஜாலிலேருந்து ஒரு ஜெட்டு கிளம்பி வருது, அரக்கோணத்துலேருந்து ஒன்று வருது, ஏர்போர்ட்லேருந்து ஒன்று வருது. அங்கங்கே போட்டு இவ்வளோ இடங்களில் என்ன மெட்டிகுலஸ் பிளானிங்கிறத பாருங்கள். ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா போச்சு. நீங்கள் ஒரு நிமிஷங்களும் கிடையாது, மைக்ரோ செகண்ட் முன்ன பண்ண வந்துச்சுன்னா ஏன்னா எப்படி கிராஸ் பண்ணி போச்சுன்னு பார்த்தோம் ஒன்றுலாம். அப்போ ஒரு மைக்ரோ செகண்ட் டிலேன்னா சோழி முடிஞ்ச நேரத்தில் மொத்தமாக டிசாஸ்டர். அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்முடைய விமானப்படையுடைய திறமை பளிச்சுன்னு வெளிப்படுது. அதர் சைடு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஒவ்வொரு வீட்லையும் நான் சொன்ன போது 15 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலேருந்து ஒருத்தராக வந்திருக்காரு, இல்லாட்டி 2 வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அட்லீஸ்ட் 2 வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி வந்திருக்காங்க. 10% ஆஃப் த பாப்புலேஷன் சென்னை கிளம்பி வந்துருச்சு. வெளியூர்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல நமக்கு. அவ்வளோ இதில் டிவியில் பார்த்தவங்கன்னா தனி எல்லா டிவிலையும் லைவ்ல வந்திருக்காங்க, அப்படி பார்த்துருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு வருதுங்கிறது எல்லா வீட்லையும் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பெரிய க்ரௌடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நான் மாசா வரும். ஏன்னா அவங்க எல்லா ஊர்லையும் நடத்துறாங்க. அவங்களுக்கு முதல் ஷோ கிடையாது. அவங்க டிசைட் ரைட் பார்ப்போம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. மாநகராட்சி, மாநகர காவல்துறை, தமிழக அரசு எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குழப்பம் இல்லை. ஆனால் எவ்வளவு தேவைக்குன்னு பாருங்க. நீங்கள் 10,000 பேர் கூடனா வேற மாதிரி பண்ணோம், 10 லட்சம் பேர் கூடனா வேற மாதிரி பண்ணோம். சார் நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம், திரு மா சுப்ரமணியன் சொல்றாரு. நாங்கள் ஓகே வச்சிருந்தீங்க, எந்த ரேஷியோவில்? ஒரு ஆசிரியர் மாணவர்னா எத்தனை மாணவருக்கு எத்தனை ஆசிரியர் கணக்கு இருக்கு? ஒரு போலீஸ் பொதுமக்கள்னா எத்தனை பொதுமக்களுக்கு எத்தனை போலீஸ் கணக்கு இருக்கு? அப்ப இத்தனை பொதுமக்கள் வர்றதுக்கு நீங்க பண்ணீங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் வராருன்னா நாங்க 3000 போலீஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம், 4000 போலீஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. 3000 போலீஸ் தனியா அப்பாயிண்டா பண்றீங்க, இருக்கிற போலீஸ் தான் டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க. அப்ப இங்க 15 லட்சம் பேர் வர்றாங்கன்னா என்ன பிளான் பண்ணிருக்கணும்? அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி வர்றது எப்படி போறதுங்கிற வரைக்கும் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஒரு பார்க்கிங், விஐபி பார்க்கிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அது நடந்துச்சா? நான் சொல்ல இவ்வளவு 15 லட்சம் பேர் மக்கள் பாடாப்பட்டாங்களே, ஒரே ஒரு விஐபி சிரமப்பட்ட சொல்லுங்க. ஒரு மந்திரி மாட்டிக்கிட்டாரு, ஒரு விளையாட்டுத்துறையில் யாரோ மாட்டிட்டாங்க, ஒரு வீரர்கள் மாட்டிட்டாங்க, சினிமா ஸ்டார்கள் மாட்டிட்டாங்க, முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் மாட்டிட்டாங்க. யாராவது ஒரு விஐபி சொல்லுங்க, யாராவது ஒரு விஐபி சொல்லுங்க. நான் முதலமைச்சராக நம்ம துணை முதலமைச்சராக கேட்கல, ஏதாவது ஒரு விஐபி கேளுங்க. அப்ப விஐபிக்கான பார்க்கிங் தனி, விஐபிக்கான பார்க்கிற இடம் தனி, விஐபிக்கான போக்குவரத்து தனி, விஐபிக்கான எல்லாம். அப்ப மக்கள் அரசு, மக்களாட்சி, மக்களுக்காக எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மக்கள் 5 பேர் செத்து போயிட்டான். 102 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. 5 பேருங்கிறது சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு யோசிக்க. ஒரு நம்பர்னாலும் அநியாயம் தானுங்க.
வெயில்ல தண்ணி இல்லாம இந்த மரணங்கள் வந்து முதலுதவி இருந்தா தவிர்த்திருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டாம்பர் கழுத்தை நெரிச்சு மேலே ஏறி இப்போ ஒரு ஆள் மேல 15 பேர் தடன்னு ஏறி மிதிச்சு கொண்டு போன விஷயம் இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த விஷயம் இல்ல. சரிங்களா? வெயில் முடியல, ட்ரெயின் ஆகுது, உடம்பெல்லாம் வேர்க்குது, விறுவிறுக்குது, கிடினஸ் வருது. அப்ப பக்கத்துல இருந்து டக்குன்னு இந்த ORS சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த அவசர சிகிச்சைக்கு வந்து இந்த உப்பு மிளகு அந்த உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு இந்த ஒரு நீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பானங்கள் கொடுத்தாலும் தண்ணி தெளிச்சிருந்தாலும் ஆம்புலன்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் குறைச்சிருந்தாலும் அது நடந்துரும். நடக்கலையே. அப்ப இது வந்து கவனக்குறைவால் நடந்த மரணங்கள். புரியுங்களா? நம்ம வந்து ஒரு ரயில் விபத்து வேற. புரியுங்களா? முன்னாடி வந்தாங்க சார், நம்ம ரயில் போ தண்டவாளம் தெரியுமில்ல சார், அவர் தான் சார் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிடும். இது நின்ன இடத்துல ஒரு மரணம்னு அப்ப அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்றேன் பாருங்க. இதை மாதிரி நிறைய பேர் மயங்கி விழுந்து 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 திரண்டு ஒரு ஆம்புலன்ஸ் பக்கத்தில் தள்ளுறாங்க. யூ ஓன்ட் பிலீவ், அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட யாருமே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆளே இல்லை. எங்கெங்கன்னு கேட்டா எல்லாம் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு ஆம்புலன்ஸ் அட்டெண்டர் டிரைவர்ல இருந்து அத்தனை பேரும் எடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவன் புலி 20-40 பேரை வந்து அங்க விழுந்து கிடக்குறாங்க, மயங்கி சின்ன குழந்தைங்களும் பெரிய ஆள் வரைக்கும். அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் திரண்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து கதவை வந்து எடுத்து திறந்து உள்ள பூந்து அங்கேயே வந்தவங்கள ஒரு ஃபைனல் படிக்கிற ஹவுஸ் சர்ஜன் சின்ன பையன் ஒருத்தர், அப்புறம் ஒரு டாக்டர், ஒரு 30-35 வயசு லேடி டாக்டர் ஒருத்தர், இந்த மாதிரி 2-3 பேர் வந்து அவங்க உள்ள பூந்து எது எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறப்ப எடுத்து நல்ல வேளை அந்த ORS மாதிரி 4-5 விஷயங்கள் மட்டும் வெளியில் இருந்துச்சு. அதை மாதிரி எடுத்து வந்து அவசர சிகிச்சை கொடுத்துருக்காங்க. 3வது நபர்கள் டாக்டர்கள் படிச்சவங்க, அவங்க தெரிஞ்சவங்களால அவங்க வந்து அவசர சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். என்ன கணக்கு சொல்லுங்க? நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சுட்டு ஆம்புலன்ஸ் எங்க இருக்கணுங்கிற நீங்க சொல்லி தரணுமா? அப்ப அந்த லட்சணத்துல நம்ம வந்து ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறோமா? வண்டி சர்வீஸ் அங்க ஆள் வேண்டாமா? அப்ப அவங்க போயிட்டாங்க. விஐபிக்கு இருந்துச்சா இல்லையா? நான் தான் ஒரு விஐபி ஸ்டக் ஆனாலும் சொல்லுங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டிராபிக் ரெகுலர் கேட்டாளுங்க. 1 மணிக்கு முடிஞ்சு வச்சு 5 மணி வரைக்கும் ரெகுலர் கேட்டால. ட்ரிப்ளிகேன்ல பூரா பாத்தீங்கன்னா நடு ரோட்ல ஒருத்தர் கார் நிப்பாட்டி போயிருக்காரு. நடு ரோட்ல அந்த காரை உடைச்சு தான் திறந்து போனாங்க. அந்த காரை உடைச்சிட்டாங்க, கண்ணாடியை உடைச்சிட்டாங்க பொதுமக்கள். நடு ரோட்ல போட்டுருக்காங்க. இது யார் பார்த்தா? அந்த ட்ரிப்ளிகேன்ங்கிறது வந்து அந்த பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய முதல் பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து சின்ன ரோடும் கூட, அங்க வந்து ஏற்கனவே இந்த கடைகள் எல்லாம் போட்டு பயங்கரமா ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டிராபிக் ஜாமும் தெரிய வேண்டாமா? அப்ப அந்த ரெகுலேட் பண்ண வேண்டாமா? வெளியில மக்கள் வந்தாங்கன்னா அப்படித்தானே வருவாங்க. அந்த ஆர்ச் பகுதி திருவள்ளிக்கணி பால்சாரி பெருமாள் கோயிலுக்கு ஆர்ச் பார்த்துருக்கீங்களா? அந்த காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படித்தானே வருவாங்க. அங்க கடலுக்குள்ள போக முடியாதுல்ல, இப்படித்தானே போகணும். அப்ப இங்க வந்தாங்க, இந்த லேன்ல பூரா ஏதாவது டிராபிக் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? காமராஜர் சாலையை வச்சிருக்கீங்க, ஓகே. காமராஜர் சாலை பூரா மக்கள் காமராஜர் சாலையில இருந்து சென்னைக்குள்ள எப்படி வருவான்? ஒவ்வொரு சந்தா தானே வருவான். அந்த சந்தில என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஒன் வே, இப்படி போ இப்படி வா, ஏதாவது வச்சிருக்கீங்களா? வர்றவன் பூரா இப்படி வா, போறவன் பூரா இப்படி போ, ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்களா? அப்படி ஜாம் பேக்கடு 5 மணி வரைக்கும் போல. இந்த ஜாம் பேக்கில் மாட்டிக்கிட்ட ஒரே ஒரு விஐபி நான் கேட்டு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா இது வந்து அரசாங்கத்தோட தோல்வியா வேற யாராவது தோல்வியான்னு தெரிஞ்சு. சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போலவே நிறைய காரணிகள் இந்த விஷயத்தில் இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி சாகச நிகழ்ச்சிகள் ஒத்திகை பார்க்கும்போதே நம்ம சென்னையை சேர்ந்த நிறைய மக்கள் லட்சக்கணக்கானோர் கூடினதை பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு தடவை போயிட்டு பப்ளிக் பேட் எடுக்கிறதுக்காக போயிருக்கும் போது 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க ஒத்திகையை பார்க்கறதுக்கு. அப்போ முதலமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு, பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க, கூட்டம் நிறைய சேரப்போகுது. அப்படின்னும் போது இன்னும் பல முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை தானே சார் தகவல் கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல டோட்டல் இயந்திரமே, அரசாங்க இயந்திரமே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து உளவுத்துறை நான் யோசிக்க மாட்டேன். உளவுத்துறையெல்லாம் அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்கும்பாங்க. இந்த இடத்துல புண்ணு இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து உளவுத்துறை சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டியது. தெரியுங்களா? எங்கேயோ தெரியாது. நீங்க ஸ்கேன் எங்க போவீங்க, எம்ஆர்ஐ எங்க போவீங்க? என்னால இந்த இடத்துல ஒரு வெட்டு காயம் பட்டிருக்கு, இதுக்கு எம்ஆர்ஐ கேட்பீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது தான் நீங்க உளவுத்துறை கேட்கணும். சரிங்களா? உளவுத்துறை வந்து பயங்கரவாதிகளோட செயல்பாடு, வெளிநாட்டு செயல்பாடு, உள்ள இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸ் செயல்பாடு, அவங்களுடைய போன் டேப்பிங், இது மாதிரி விஷயத்துல நீங்க சொல்லலாம். நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில வந்து உளவுத்துறை தோல்வியான்னு கேட்டா 1% நம்ம சொல்லலாம். அது வந்து என்னன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு மாடர் த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும், இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து நீங்க சொல்றீங்களே, நான் பைட் எடுக்க போனேன் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே. அப்போ ட்ரெய்லர் நடக்கும் போதே, ஒத்திகை நடக்கும் போது எவ்வளவு பேர் வந்தாங்கன்னா மெயின் பிக்சருக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? இது அடிப்படையான விஷயம். அப்ப இது உளவுத்துறை இல்ல, அரசு நிர்வாகம் வந்து அழைச்சி வச்சு பார்த்துக்கலாம், அவங்க மாட்டு வருவாங்க, அவங்க மாட்டு போவாங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதற்கு பின்னாடி வந்து ஒரு பிளானிங் இருக்கணும்னு யோசிக்கல. டிராபிக் வந்து 4 அந்த வண்டியை பிளாக் பண்ணிட்டேன், இந்த வண்டி அப்ப இன்னும்ல டிராபிக் ஆகும். இந்த சாலைகள்ல வண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், பிளாக் பண்ணிட்டீங்க. அப்ப பொதுமக்கள் வர்றதுக்கு வசதி ஆயிடுச்சு. பொதுமக்களுக்கு தண்ணி நான் 10 இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். 10,000 இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும். 10 இடத்துல எப்படி பார்த்தோம்? 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல நீங்க எப்படி 10 பேருக்கு பார்த்தோம்? நான் ஆம்புலன்ஸ் 4 நிப்பாட்டி வச்சிருந்தேன், 7 நிப்பாட்டி வச்சிருந்தேன், எப்படி பார்த்தோம்? நான் சொன்ன இடத்துல அந்த ஒரு ஆம்புலன்ஸ் வாசல்ல 50 பேர் விழுந்து கிடந்தாங்க சார். சினிமாவோட மோசமான காட்சி, ஒரு அவலமான காட்சி. 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே சின்ன குழந்தைங்களும் பெரிய பப்ளிக் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. யூ ஓன்ட் பிலீவ். நம்ம மக்கள் வந்து எப்படி ஆச்சரியமா இருக்காங்க, எப்படி இந்த துயரங்கள்லாம் கடந்து போறாங்க. நம்ம மக்கள் தான் சாட்சி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்படி ஹெல்ப் பண்றான்.
அப்படி ஹெல்ப் பண்ண. அவங்களுக்கு வச்சிருந்த தண்ணி பாட்டில் தூக்கி அடுத்தவங்க கொடுக்குறாங்க, குழந்தைங்க கொடுக்குறாங்க, பக்கத்தில் இருந்து கொடுக்குற பிஸ்கட் தூக்கி. இதெல்லாம் நான் வந்து கண்ணால பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க போக முடியல, பட் நான் சொல்ல கண்ணால பார்த்து ஒவ்வொருத்தட்டையும் பேசுனதுல வந்து சொல்றேன். அவங்க வந்து அவங்க குழந்தைகளுக்கு வச்சிருக்கக்கூடிய அடுத்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அப்படி விசிறாங்க. ஒரு குழந்தைக்கு விசிறு இருக்கிறாங்க, அதை வாங்கி இன்னொரு குழந்தைக்கு விசிறாங்க, மயங்கி குழந்தைக்கு. அப்படி ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெரியவரும் ஒவ்வொரு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால வந்து 5ஓட நின்றுச்சு. நான் சொன்ன மாதிரி டாக்டர்கள் தானா வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜனும் ஒரு லேடியும் நான் பார்த்த 2 பேரை மொத்தம், இன்னும் அவங்க 10-15 பேர் வேற இடத்துல நடந்ததுன்னு தெரியாது. அவங்க ஆம்புலன்ஸ் உள்ள பூந்து எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. அதுல ஒரு 10 பேர் காப்பாற்றப்பட்டிருப்பான். உங்களுக்கு புரியுங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி, இது என்ன ஏற்பாடு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது வந்து முன்னாடி திட்டமிட்டு இருக்கணும். என்ன சந்தேகம்? திருமதி கனிமொழி சொல்றாங்க, இது போல பெரும் கூட்டங்கள்லாம் திரள்றதை தவிர்க்கணும். இதுதான் அவங்களுடைய நிர்வாகத்தை காட்டு. உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நீ வெளியே வராத சார். எனக்கு எவன் மிரட்டோறானோ அவன் வெளியே வரக்கூடாது சார். உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு ஒரு ஆபத்துங்க, அப்ப என்ன செய்யணும்? கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கும். இவ்வளவுதான் உங்களுடைய தாட் ப்ராசஸ். வெளியே மக்களே வராதிங்க, திமுக கூட்டம் நடக்கக்கூடாது, அதிமுக பேரணி நடக்கக்கூடாது. எந்த கட்சி கூட சொல்லுவாங்களா? 10 நாள் முன்னாடி அவங்க ரேஸ் நடத்தினாங்கல்ல, வச்சு 5 நாள் முன்னாடி பவள விழா நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் கூட்டம் கிடையாதா? தேர்தல் வந்து அவ்வளவு கூட்டம் எல்லா கட்சியும் போட்டாங்களே, அது கூட்டம் கிடையாதா? வண்டி வண்டியா வேன் வேணா வந்துச்சு, கூட்டம் கிடையாதா? விஜய் கட்சி மாநாட்டுக்கு 38 கேள்விகள், விமானப்படை சாதத்துக்கு யார் வராதிங்க. எனக்கு புரியவே இல்லையா? இது நாங்க காரணம் இல்ல, நாங்க பொறுப்பு இல்ல, நாங்க எல்லாம். அப்ப யார் பொறுப்பு? கள்ளக்குறிச்சியில் 70 பேர் மரணம் அடைஞ்சா நீங்க பொறுப்பு கிடையாது. மெரினா பீச்சில் சாகசம் பார்க்க வேடிக்கை பார்க்க வந்து 5 வருஷத்துக்கு போனா நீங்க பொறுப்பு கிடையாது. வெள்ளம் வந்து 100 வருஷத்துக்கு போயிட்டானா பொறுப்பு கிடையாது. எதுக்கு தான் பொறுப்பு? எதுக்கு தான் பொறுப்பு நான் கேட்கிறேன் தெரியல. மெட்ரோ ரயிலுக்கு வந்து 65,000 சுகாதாரம் நாங்க 65% நாங்க பொறுப்புட்டாங்க. எங்க ஸ்கீம் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு. அமைச்சர் சக்கரவாணி சொல்றாரு 8,000 டன் கொடுத்துட்டு இருந்த இடத்துல வந்து 18,000 டன் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கோதுமைன்றாரு. அப்ப எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, நீங்க என்ன வேற பேசிட்டீங்க? எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் விமான சாகசமே நடத்தக்கூடாது, மத்திய அரசு தான் பொறுப்பு. அப்ப நீங்க என்ன பொறுப்பு? எல்லாமே நீங்க மத்திய அரசுக்கு அப்படின்னா பொறுப்பையும் மத்திய அரசு கொடுத்துருங்க, முடிஞ்சு வச்சுக்காத சார். நீங்களே நிர்வாகம் நடத்துங்க சார், அப்ப ஒரு பிரச்சனை கிடையாது. அரசாங்கம் உங்களுக்கு இருக்கணும், உங்களுடைய அரசாங்கம் இருக்கணும், பேர் உங்களுக்கு வரணும், விமர்சனம் யாருக்கு வரணும்? நல்லதுக்கெல்லாம் நான் பொறுப்புனா கெட்டதுக்கு யார் பொறுப்பு? 5 உயிருங்கிறது 5 ஃபேமிலி சார். 5 உயிருங்க 5 பர்சன்ஸ், 5 இண்டிவிஜுவல்ஸ், 5 ஃபேமிலி. அந்த குடும்ப தலைமை போயிட்டான்ல, அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணன் போயிட்டான்ல, அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒருத்தன் போயிட்டான்ல. ஒரு 40,000 சம்பாதிச்சிருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார் சார். அந்த 40,000 அந்த வீட்டை என்ன செய்யும்? அந்த குழந்தைகளை வச்சு நீங்க ஒரு நம்ம பேசிட்டு தரணும் வரைக்கும் அது நிவாரண நிதி வந்த மாதிரி தெரியல. நம்ம பேசிட்டு தரணும் வரைக்கும் ஸோ நிவாரண நிதி வருது, 3 லட்சம் கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாரம் குடிச்சா 10 லட்சம் கொடுப்பாங்க. இது மாதிரி இருந்தால் 2 லட்சம் கொடுப்பாங்களா, 1 லட்சம் கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. ஏதோ அதை வச்சு என்ன செய்வீங்க? 1000 ரூபா வட்டி வரும். அது எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்ப பிரெட் வின்னர் போனா அது என்னங்கிறது தெரிய வேண்டாமா அந்த குடும்பத்துக்கு? அப்ப நம்ம வந்து 5ங்கிறது எப்படி நம்ம ஒரு கம்மியான நம்பரை சொல்ல முடியும்? முன்னெச்சரிக்கை இல்லைங்கிற நம்ம எப்படி மறுக்க முடியும்? இத்தனை பேர் திரடுவாங்க, எல்லாரும் கண்கூடா தெரிஞ்சிருக்கேன். அவ்வளவு கூட்டமா நான் சென்னையில் மவுண்ட் ரோட்ல அந்த டயத்தில் டிராவல் பண்றேன். எதிர் வரிசையில் ஒரு வண்டி 1 இன்ச் நகரல. நான் வெளியே போறேன், என்னுடைய வண்டி ஃப்ரீயா இருக்கு. எதிர் வரிசையில் ரைட் திரும்ப முடியல, ஒரு சிக்னல் கூட கேப் இல்ல, எந்த பக்கம் ரைட் திரும்பல. இது பார்த்தா தெரியலையா? அப்ப எல்லா பக்கம் காவல்துறைக்கு கடுமையான பணி. ஆமா, சவாலான பணி செய்யறது தானே காவல்துறை இருக்குது. தீயணைப்பு துறைக்கு பெரும்பாடு. ஆமா, அதுக்கு தானே அந்த பணி இருக்கு, அவங்களுக்கு பயிற்சியே தானே இருக்குது. 360 நாள் அவங்க வேலை இருக்கிறது இல்ல. அப்ப சில நாட்கள் அசாதாரணமா தூக்கம் இல்லாம முடிச்சிருக்கணும். எஸ், மறுக்கல. 360 நாள் இப்படி வேலை கிடையாதுல்ல. அப்ப அவங்க ஒரு பிளான் பண்ணி இவ்வளவு பேர் டிப்ளாய் பண்ணி, இவ்வளவு பேர் ஏஆர் இருக்குது, துணை ராணுவம் இருக்குது, எவ்வளவு இருக்கு நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் வாங்கப்பா, எல்லா ரோட்ல பண்ண ஒரு டிராபிக் ரெகுலேட் பண்ணி தான் பாதி பிரச்சனை. 5 மணி வரைக்கும், 1 மணிக்கு முடிஞ்ச ஷோக்கு 5 மணி வரைக்கும் எப்படி நிற்கும்? நான் இந்த விஷயத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து இந்த கேள்வியை கேட்குறதா நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தில் ஆதரவு நிலைப்பாடும் எடுக்க முடியாது. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ 8,000 போலீஸார் அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பு பணிக்காக. டிராஃபிக்கை ஓரளவு ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி முந்தைய நாளே அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த இடத்துல தான் பார்க்கிங் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மக்களோட எண்ணிக்கையை சரியான திட்டமிடல் இல்லாததுனால, நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி எல்லா குடும்பங்களும் சென்னையை தாண்டி நிறைய ஊர்ல இருந்து கூட வந்ததுனால இந்த ஒரு விஷயம் எதிர்பாராத விபத்து அப்படின்னு வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்றதை ஏத்துக்கலாமா? எதிர்பாராததை எதிர்பார்க்கிறது அரசாங்கம்ன்றேன். நீங்களும் நானும் சொல்லலாம் சார், என்ன கூட்டம் சார், கண்ணு கூட பார்க்க முடியல சார், அவ்வளவு நீங்க கவர்மெண்ட் எப்படி சார் சொல்லலாம்? உங்களுக்கு புரியுதா? வரலாறு காணாத மலை ஏடிஎம் கட்சி சொல்லுவாங்க. இது சொல்றதா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்புறம் வந்து வானியல் ஆய்வுத்துறை வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை. எதுவுமே அடுத்த மேல பழி போட்டுட்டே இருப்பீங்களா? நீங்க என்ன பொறுப்பு எடுப்பீங்க? அப்ப எதிர்பார்க்க இப்படி வந்தா என்ன செய்யறது? அதுதான் உங்களுக்கு செய்யணும். அப்ப வந்து பாகிஸ்தான் போர் தொடுத்து வந்துருச்சுன்னா, ஐயோ நான் போர் தொடுத்து வருவான்னு நினைக்கவே இல்லை சார். நேரு அப்படிதான் பண்ணார். இந்தோ சீனி பாய் பாய், நம்ம எல்லாம் சைனாவும் நம்ம நண்பர்கள் வந்துட்டு ஆட்டை போட்டா எடுத்துட்டு போயிட்டான் மொத்தத்தையும். இன்னைக்கு வரைக்கும் பக்கத்தில் நம்ம தொட முடியாம உட்காந்துட்டு இருக்கு. அப்ப எதிர்பார்க்க உட்காந்தா என்ன அரசாங்கம் அது?
அப்போ எதிர்பார்க்கணும்ல, எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்க அரசாங்கம் அதான் முன்னெடுப்பு. நீங்கள் வந்து இப்போ பருவமழைக்கு வந்து எதுக்கு நீங்கள் வந்து அவங்க கூட்டம் போடுறீங்க? எதுக்கு அண்ணன் கே சார் உட்காந்துருக்காரு? எதுக்கு துணை முதலமைச்சர் போனார்? மழை வரும்போது பார்த்துக்கலாம்ல. அப்போ மழை வந்தால் என்ன ஆகும்னு பார்க்கணும். அது துணை முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலர் உட்பட அத்தனை பேருக்கு வந்து கூடுறாங்கல்ல, பேசுகிறாங்களே, எதுக்கு பார்க்குறாங்க? அதானே முன்னெச்சரிக்கை. அது மாதிரி சொல்லியிருக்கணும்ல. 15 பேர் என்ன 1.5 கோடி பேர் இருந்தாலும் தாங்குங்கன்னு சொல்லணும். பொதுமக்களுக்கு தானே சார் வரணும் நீங்கள். அப்போ பொதுமக்கள் வந்து நிற்கிறாங்க. கட்சி கூட்டம் கிடையாது சார், நீங்கள் தான் பொறுப்பற்று நடத்திட்டீங்கன்னு சொல்றதுக்கு. பிஜேபி நடத்துருச்சு, நீங்கள் பொறுப்புலாம் பண்ணிட்டீங்க சார், நீங்கள் சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன் நான். உங்கள் ஆளுக்கு இந்த இப்போ விஜய்க்கு சொன்னாங்க பார்க்கிங் எங்கே வச்சிருக்கிற, லேடிஸ்க்கு என்ன வச்சிருக்க, எல்லாம் கேட்டால் அவங்க கட்சி நடத்துகிற மாநாடு அவங்க கவர்மெண்ட் பொறுப்பெடுக்க முடியாது. இது அரசாங்கம் தானே சார், மக்கள் தானே தானா முன்னு தானே சார். எங்கேயாவது வந்து கொடுத்தாங்களா உங்களுக்கு பிரியாணி கொடுப்போம், குவார்டர் கொடுப்போம் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? சிரமப்படுவோம் தெரிஞ்சு தானே சார் பப்ளிக் வந்திருக்கான் பட்ட பகல்ல. அப்போ மக்கள் முன் வந்திருக்கும் போது மக்களுக்கு தானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு வேற யாருக்கா பாதுகாப்பு கேட்டாங்களா? நான் அந்த பக்கம் போவே இல்லை, என் வண்டிக்கு எங்கே பாதுகாப்புன்னு கேட்கல. சரிங்களா? காமன் மேனுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அது கண்ணுடா தெரிஞ்சு வச்சு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு. அப்போ கட்டாயமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும். 10 லட்சம் பேர் இல்லை, 1.5 கோடி பேர் வந்து என்ன செய்வீங்க? வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? திருமதி கனிமொழி சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி கூட்டமே நடக்காமல் தவிர்க்கணும். அந்த சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. பின்ன அவங்க சொல்கிறாங்களே, யாருமே நடக்காமல் பார்த்துக்கங்கன்றாங்களே. கூட்டம் நடத்தக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, கொடை நடத்தக்கூடாது, நல்லது பொழுது நடத்தக்கூடாது, கட்சி கூட்டங்கள் மட்டும் நடத்திக்கணும். எந்த கட்சி இனிமேல் மாநாடு நடத்தக்கூடாது, எந்த கட்சி இனிமேல் ஊர்வலம் போட சொல்லுங்க, நிம்மதியாக போச்சுருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏன்னா கூட்டம் வர்றதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு செக் பண்ணிருக்கு. கட்சிக்காரன் சொல்லி வச்சு சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ நான் தடை உத்தரவு குறிப்பிச்சாங்க, எந்த கட்சியும் மாநாடு கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன சோஷியல் மீடியா வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நல்ல சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கூட்டம் சேர்க்கிற பெரிய கஷ்டமா இருக்கு. இங்கே தான் ஓடி வர்றான். எங்கள் ஊர் தேருக்கு 1.5 லட்சம் பேர் வர்றான். சரிங்களா? அதே பகலில் காலையில் 8 மணிக்கு தேர்தலுக்காரங்க 12 மணிக்கு வெயிலில் தேர் இழுக்கிறான், தேரை இழுக்கிறான். அதுக்கு 1 லட்சம் பேர் வந்து நிற்கிறான். இதுக்கு 15 லட்சம் பேர் வந்து நிற்கிறான். ஒரு பிரியாணி கிடையாது. சரிங்களா? அவங்க கட்சி கூட்டங்களை கூட்டுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கு. மாவட்ட செயலர் அவ்வளோ பில்லை கொடுத்துறாரு, இவ்வளோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சு நல்லதுன்னு சொல்லி நிப்பாட்டிருங்க, நாட்டு மக்களுக்காக ஒரு நல்லது நடக்கட்டும். இது கட்டாயமாக முன்னெச்சரிக்கை போதலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு வரும், அது குழந்தைக்கு தெரிஞ்ச உண்மை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு இடத்துல என்ன விஷயம் நடந்தாலும் அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுன்றது தெரிஞ்சு களத்தில் அவங்க இருப்பாங்க. காவல்துறையினரே களத்தில் இறங்கி நிறைய பேரை வந்து மழை வெள்ள பாதிப்புகள் போது மீட்டதாக இருக்கட்டும், மருத்துவமனைகளுக்கு கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த பிரச்சனையை எடுத்து பார்க்கும்போது சென்னை காவல்துறைன்னு குறிப்பிட்டு சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக அங்கே காவல்துறை இயந்திரமே பழுதாகி நின்ற மாதிரி இருந்தது சார். சார் எல்லாமே வேலை பார்த்துருப்பாங்க சார். நான் வந்து பொத்தாம்பூதான் மொத்தமாக சொல்லிட்டு போதேரல்ல. போலீஸ்காரங்க 100 பேர் அவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன இடத்துல அந்த ஆம்புலன்ஸில் போலீஸ்காரங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க தான் அந்த ஆம்புலன்ஸே ஓப்பன் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேர் ஒட்டுமொத்த இன்அடிக்குவேட் அப்படின்னு சொல்கிறேன், போதலை அப்படின்றேன். நீங்கள் வந்து 10 ஆம்புலன்ஸ் இருந்தது உண்மை தானே, 10 டாக்டர் இருந்தது உண்மைதான், 50 போலீஸ் இருந்தது உண்மைதானா? எல்லாமே இல்லைன்னு சொல்ல, யாருமே காணுமே நான் சொல்லலை, புரியுதுங்களா? இன்அடிகேட் இவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் இருந்திருக்கணும்னு பார்த்துக்கணும். நம்ம சொல்றோம்ல, பிரதமர் வராரு, முதலமைச்சர் வராரு, 10 அடிக்கு ஒரு போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? எதுக்கு 10 அடிக்கு ஒரு போலீஸ் பாட்டுறீங்க? முதலமைச்சர் நடந்தா போறாரு, பிரதமர் நடந்தா போறாரு, வாக்கிங்கா போறாரு, அவங்க கார்ல போது 10 அடிக்கு ஒரு போலீஸ் பாடு, எந்த விதமான அசம்பாவிதம். அவ்வளவுதான். இதுதான் முன்னெச்சரிக்கைங்கிறது. சரிங்களா? அப்பயும் கூட ஒரு அமித்ஷா வந்து நம்ம ஏர்போர்ட்ல விட்டு கொடையை தூக்கி போட்டாங்க, இந்த பதாகையை தூக்கி போட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம வந்து அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா இந்த மாதிரி தப்புகள் நடக்குது. அப்ப நம்ம இது வந்து 1.5 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வந்து நிற்கிறது எப்படி செய்யணும்? காவல்துறை வந்து அந்த பிளானிங் இல்லை, எக்ஸிகியூஷன்ல லேப்ஸ் இருக்குது, இன்அடிக்குவேட். இது வந்து பத்தலை. அது வந்து எவ்வளோ மக்கள் வந்துருக்கணும், அது பத்தலை. நாம நம்மளுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். நீங்கள் நெதர்லாண்ட்ஸுங்கிற ஒரு நாடு கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது நாடு. அந்த ஆம்ஸ்டர்டாம்ங்கிற பகுதி வந்து கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அங்கே வந்து சாதாரணமாக வெள்ளம் வந்து ஊரே போயிடும். அப்போ என்ன குடியும் போக முடியாது, அங்கே காலி கொண்டு போயிடணுமா? அப்போ அந்த அரசாங்கம் என்ன செய்யறான், நம்ம ஊர் நிலப்பரப்பே அப்படி தான் இருக்குது, கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், ஊர் பூரா வடியால் வச்சுட்டான். கடல் தண்ணி போகிறதுக்கு ஊர் பூரா அங்கே எவ்வளோ சாலைகள் இருக்குதோ அவ்வளோ நீர்வழிச்சாலைகள் இருக்கும். அந்த நீர்வழிச்சாலை பூரா போட்டு விட்டான், போட்டை ஹவுஸாக மாற்றிட்டான். இதுதான் பிளானிங். எனக்கு வந்து என் விதி, என் தலையெழுத்து. இந்த இடத்துல வந்து மண் வந்து இப்படி வரும், ஒரு பிரச்சனை இருக்குது, மண் விழுவும், நிலச்சொரி ஏற்படும், கடல் உள்ள வரும், இதான் பிரச்சனை. அப்போ நான் ஓடி போக முடியாதுல்ல, ஏன் மண் இல்லை. ஜப்பானில் தடுக்கி விழுந்தா நிலநடுக்கம் நடக்கும். நான் அங்கே ஜப்பானில் போயிருந்தனால பார்த்துருக்கேன், அப்படியே ஆடுது 10-15 மாடு அப்படின்னு, ஒரு சேதம் வரல. ஏன் அவன் தெரிஞ்சு வச்சு, ஏன் மண் வந்து நிலநடுக்கம் ஏற்படுற மண், அப்போ இதுக்கு என்னன்னு சரி பண்ணு பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஊருக்கு தெரியும் பண்ணணும், முடிஞ்சு வச்சு. ஒரு ப்ராப்ளம் இஸ் தேர், சொல்யூஷன் ஆல்சோ சுட் பி தேர். ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு நீங்க மணிமாறன் போதுமே, அரசாங்கம் எதுக்கு? இவ்வளவு பிரச்சனை சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன், அவரே சொல்லணும். அவர் தீர்வோடல வரணும். அண்ணன் மா சுப்பிரமணியம் தீர்வோடல் வந்திருக்கணும். ஒருத்தர் கூட யோசிச்சு பாருங்க, இந்த 15 லட்சம் பேர் வந்துட்டு போனதுல ஒருத்தர் கூட மயக்கம் இல்லை, ஒருத்தர் கூட பிரச்சனை இல்லை, ஒரு கேஸ் அது வந்து வெற்றி கொண்டாட்டமா பண்ணிருப்பாங்களா இல்லையா?
சென்னை வந்து ஒரு அசகாய சாதனை பண்ணியிருக்கு. மாநகராட்சியும் காவல்துறையும் தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் எல்லாருமே சேர்ந்து பிரமாதமான வேலை பார்த்துருக்கு. ஒரு சின்ன காயம் கூட இல்லை, சேதாரம் கூட இல்லை சொல்லிப்பாங்க இல்லையா. விபத்து ஒரு நாளைக்கு நடக்கலன்னா அவங்க வந்து ட்வீட் போடுறாங்களா இல்லையா, இன்னைக்கு விபத்தே நடக்கல சென்னையில். அப்ப விபத்து நடக்கலன்னா நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்க, விபத்து நடந்தா யார் பொறுப்படுத்துவா? எல்லாரும் நீங்க ஒழுங்கா ஓட்டான்னு சொல்ல மாட்டீங்களா, நாங்க ஒழுங்கு பண்ணோம் தானே சொல்றீங்க. அப்ப இதுக்காக சொல்லுவா. அப்ப இவங்க பெருமை எடுத்திருப்பாங்க. 15 லட்சம் பேர் வந்துட்டு ஒரு அசம்பாதம் எல்லாம் போயிடுச்சுன்னா, அசம்பாதம் நடந்துருச்சு, அப்ப யார் பொறுப்பெடுக்கணும்? அதுக்கு வேற யாரும். அது எப்படி ஏற்றுக்க முடியுது? இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற இடத்துல மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் நடந்ததுனால இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அதை தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து முன் தயாரிப்போடு இருக்கணும். இன்னொரு வேற ஒரு மெசேஜ் இருக்குது. இது வந்து எத்தனை பேர் புரிஞ்சுப்பான்னு தெரியல. இந்த 15 லட்சம் பேர் திரண்டதே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட வெளிப்பாடு. நான் வேற 2 விஷயங்களை கோக்குறேன். இது எப்படி 15 லட்சம் பேர் விமான சாகசத்தை மட்டுமே பார்க்க தெரியல, இதுவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட வெளிப்பாடு நான் சொல்லுவேன். மக்கள் பூரா ஏதாவது ஒன்று கிடைக்காதா, ஒரு ஹோல்டு கிடைக்காதான்னு வந்து நிற்கிறான். அவனுக்கு வந்து அவனை எக்ஸிபிட் பண்ணி கிடக்கு, அவனை தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அவனுக்கு வந்து வேற வாய்ப்பே தெரியல. அவன் இங்கே வந்து தன்னை வெளிப்படுத்துறான். இந்த 15 லட்சம் பேர் வந்ததே இன் அதர் மீன்ஸ் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட வெளிப்பாடு நான் பார்க்கிறேன். இது எப்படி சார்? அது கூட அது பார்க்க உங்களுக்கு புரியும். போக நான் வந்து ரொம்ப யோசிச்ச பிறகு நான் இதை சொல்றேன். இது வந்து என்னவா ஏன் இவ்வளவு பேர் திரண்டான்னு யோசிக்கும் போது அதற்கு பின்னாடி நான் வேற ஒரு விஷயம் யோசிக்கிறேன். அது வந்து எந்த ஒரு சதியோ இந்த தன்னெழுச்சியா உள்ள வந்து நிக்கிறான். அது ஆர்வமா நம்ம எடுக்கலாம். ஆர்வம் தான் அது. அந்த ஆர்வத்துக்கான காரணம் என்னன்னு பாக்குறோம். புரியுங்களா? உங்களுக்கு ரஜினி பிடிக்கும், அது ஒரு ஆர்வம் தான். ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து வேற ஒரு பல்வேறு காரணங்கள் உள்ளடங்கி வந்து நிற்குது. அது ஆன்டி இன்கம்பன்சியா வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சியோட ரிஃப்ளெக்ஷனா இங்க வந்து நிற்குது. அது இன்னும் அதிகரிக்கும். ஏற்கனவே 2019 இவர்கள் வாங்கின வாக்கோட 2024 6% வாக்குகள் கம்மியா வாங்கியிருக்காங்க. இதே கூட்டணி இத்தனை எதிர வந்து உடஞ்சிருக்கு. நான் திரு கார்த்தி சிதம்பரம் கேட்டேன், அவருக்கு 12% குறைஞ்சிருந்துச்சு, மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 6% குறைஞ்சிருக்கு. உங்களுடைய கூட்டணி அப்படியே இருக்குது. உங்களுக்கு சரிங்களா? எதிர இருக்கிறவங்க பூரா உடஞ்சு போயிட்டான். அப்போ உங்களுக்கு ஓட்டு ஆக்சுவலா கூடி இருக்கணும். சரிங்களா? 6% குறைஞ்சிருக்கு. அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆளு மாத்தி போட்டு போறோம். போன முறை 2019 திமுக கூட்டணிக்கு போட்டேன்னு சொன்ன ஆளுக்கு வெளியே போயிட்டாங்க. ஏடிஎம் கூட ஓட்டும் குறைஞ்சிருக்கு. புரியுங்களா? ஆனா பிஜேபியோட ஓட்டு கூடி இருக்கு, நாம் தமிழர் ஓட்டு கூடி இருக்கு. புரியுங்களா? அப்ப மக்கள் எங்க வெறுப்புல இருக்காங்க புரிஞ்சுங்க. திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம், அவங்களுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு பப்ளிக் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஏடிஎம் கூட ஓட்டு குறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா? எல்லாருக்குமே வேணும் கூட ஓட்டு குறைஞ்சிருக்கு. பெர்சன்டேஜ் நான் சீட் வாங்கலங்கறே சொல்ல, ஓட் ஷேரே குறைஞ்சிருக்கு. டிஎம் கூட ஓட் ஷேரே குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் ஓட் ஷேர் கூடி இருக்கு. பாஜகவுடைய ஓட் ஷேர் கூடி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாஜக குட்டி கட்சி தானே, நாம் தமிழர் தனி கட்சி தானே. சரிங்களா? அப்ப இவங்களுடைய ஓட் ஷேர் எப்படி கூடும்? 55 வருஷமா ஆண்டு ரெண்டு கட்சியோட ஓட் ஷேர் எப்படி கூடும்? இவ்வளவுதான். இதுல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். இது வந்து தேர்தலையும் எதிரொலிக்கும். இந்த 15 லட்சம் மக்கள் வந்து வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அல்ல. ஆனால் இது ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விமானப்படையின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த இடத்துலையே பார்த்தோம்னா முதலமைச்சர் அவர்கள் தான் தலைமை தாங்கி இதை நடத்தி வச்சிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே முதலமைச்சரும் தானே இருக்காரு. இதே நம்ம ஆதரவுக்கு வந்த ஒரு அலையா எடுத்துக்க கூடாது. முதலமைச்சரை பார்க்க தான் வந்தாங்களா? முதலமைச்சர் தலைமை தாங்கி இருக்காருன்னு தானே. ஆமா, அவரு புரோட்டோகால்ல நம்பர் 1 இருக்கிறாரு. அவரு சார் நம்பர் 2 இருக்காரு கவர்னருக்கு. பிறகு தமிழ்நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டல் அத்தாரிட்டி, தமிழ்நாட்டுடைய தலைவர். எல்லா விஷயங்களையும் கோர்க்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா சொல்றீங்களா? முதலமைச்சரை பார்க்க வந்ததில்ல. நீங்க ஒரு காரணம் புரிஞ்சுக்கணும்ல. மோடி ஒரு கூட்டம் போடுறாரு, அந்த கூட்டத்தில் அண்ணாமலையும் பேசுவாரு, நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க, வானதி சீனிவாசன் பேசுவாங்க. யாரை பார்க்க வந்த கூட்டம் என்ன சொல்லுவீங்க? வானதி சீனிவாசனை பார்க்க வந்த கூட்டம் சொல்லுவீங்களா? அது மோடிக்கான கூட்டம் இயல்பா உங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இது விமானப்படை சாகசம். முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, முதலமைச்சர் ஆதரவாளர் வந்திருப்பாங்க, திமுக கட்சிக்காரர் வந்திருப்பாங்க, நிர்வாகம் வந்திருப்பாங்க, அமைச்சர் பெருமக்கள் வந்திருப்பாங்க. ஆனா வந்த கூட்டம் யாரை பார்க்க வந்த கூட்டம்? விமானத்தை பார்க்க வந்த கூட்டம், விமான சாகசத்தை பார்க்க வந்த கூட்டம். இது ஆதரவு கூட்டம் தான். யாருக்குங்கிறது தான் பேச்சு. சரிங்களா? அது ஆதரவு இந்தியன் ஆர்மிக்கா இருக்கலாம் வச்சுக்கங்கன்றேன். நான் சொல்றது ஒரு சிக்னல். புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், புரியாட்ட எனக்கு நட்டம் இல்லை. ஐ அம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். இது வந்து இந்த தன்னெழுச்சி வந்து ஒரு பெரிய மெசேஜ், இது ஒரு பெரிய செய்தி. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து அது யாருக்கா எதிரானதா இருந்துச்சா? நீங்க தூண்டி விட்டீங்க வேற மாதிரி, அது வேற விஷயம். தமிழக இதே பாஜக அரசு தான் செஞ்சது, அது நல்லது செஞ்சது, அதை நீங்க மாத்தி தூண்டி விட்டீங்க, தட் செப்பரேட் கேஸ். ஆனா வந்தது தன்னெழுச்சியா தானே, அது ஒரு மெசேஜா இல்லையா? அதை விட பெரிய மெசேஜ் இது. இப்படி நீங்கள் சொல்கிற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து இதை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மாநாட்டிற்கு 15 லட்சம் பேர் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்குது. ஏதோ ஒரு மாற்றத்தை மக்கள் தேடுறாங்க. அது பாஜகவோ விஜயோ சீமான் அவர்களோ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல தேவைப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு இடத்துல ஒரு சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடக்குது. குறிப்பாக தமிழகத்தில் நடக்கும்போது தமிழக மக்கள் இந்த மாதிரியான சாகச நிகழ்ச்சிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு பெருமை சேர்ப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம அப்படி தானே சார் பார்க்க முடியும். பார்வையாளர்களாக தானே. அப்படிதான் நானும் பார்க்குறேன். அப்படிதான் நானும் பார்க்குறேன். கடவுள் மறுப்பாளர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க?
மீனாட்சி அம்மன் கோயிலுடைய சித்திர திருவிழாக்கு எவ்வளவு பேர் கலந்துக்க? அதுதானே சார் தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க ஓட்டு வேற மாதிரி போடுவாங்க, இது வேற மாதிரி போடுவாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து அவங்களுக்கு ஆதரவு இவங்க வெளியில என்ன சொல்றாங்க, இது வந்து பெரியார் மண்ணு சொல்றாங்க, இல்ல இது பெரியாழ்வார் மண்ணு சொல்றேன். அதுதான் உதாரணம். அது சொல்லுங்களா, நீங்க கூட்டத்துக்கு ஆள் வர்றது இல்ல, வராதீங்கன்னு சொல்ற இடத்துக்கு லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. அப்ப மக்களுடைய உணர்வுல ஆன்மீகம் எப்படி இரண்டரை கலந்துருக்குங்கிறதுக்கு உதாரணம். அதே போல மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசு சொல்லுவீங்க, பாஜக ஏதாவது செஞ்சா இல்லைன்னு சொல்லுவீங்க, தமிழக அரசு தான் சூப்பர், மத்திய அரசு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. எப்படி வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்ல நமக்கே தெரியும், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே பெரியாரை வந்து பெரியாழ்வார் மண்ணு அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தாலுமே பெரியாரையும் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் போவாங்க சார். நெற்றி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு பெரியார் பத்தி புகழ்ந்து பேசுவாங்க சார் நம்ம ஊர்ல. அது ஏமாற்று வேலை. நெற்றி நிறைய விபூதி பூசிட்டு பெரியார் பத்தி பேசுறது ஏமாற்று வேலை. அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறத பத்தி பேசுவாங்க. மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசல, அவர் கடவுளுக்கு எதிராக பேசினார். இன்னும் சொல்ல போனா இந்து மத கடவுளுக்கு எதிராக பேசினார். விபூதி பூசிக்கிட்டு ஒருத்தர் வந்து பெரியார் ஆதரவா பேசுறாரு, கடவுள் மறுப்பு பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஏமாத்துறாரு அவரையும் பெரியாரையும், நம்மள கிடையாது. பெரியார் இந்த நெத்தியில விபூதிக்கு என்ன சொன்னார், கலைஞர் வச்சுங்க லேஸ்ட் பெரியாருடைய சீனை கலைஞர் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார், அவர் தெளிவா சொன்னார்ல, நெத்தியில ரத்தம் வட்டி தான் நான் குங்குமத்தை வச்சு பார்த்துட்டு. ராமர் என்ன இன்ஜினியரானு கேட்டார். அப்ப கடவுள் மறுப்புங்கிறது அவங்க தெளிவா இருந்தாங்க. அப்புறம் நீங்க எப்படி நெத்தி நிறைய பட்டை போட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்ப நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க, பெரியார் ஏமாத்திக்கிறீங்க. அவர் வந்து இந்து மதத்தை தவிர வேற பத்தி பேசியிருக்காரான்னு சொல்லுங்க. நீங்க இந்த பெரியார் வந்து இந்து மதத்தை தவிர மூட நம்பிக்கை இந்து மதத்தில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார், இப்ப இந்த கேள்வி எடுக்கப்பட்ட காரணமே அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு அந்த ஒரு பெருந்திரல் கூட்டத்தை நம்ம அந்த பெருந்திரல் கூட்டம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்துக்கிட்டே. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓட்டு அரசியலும் தெரியும், ஆன்மீகமும் தெரியும், எல்லாமே கலந்து இவங்க வாங்குற ஓட்டு கூட்டணினால. இதே திமுக அதிமுக தனியா போட்டியிடட்டும், நீங்க வந்து எவ்வளவு மக்கள் திரள் ஆதரவு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஓட்டு போடுற அத்தனை பேருமே பெரியாருடைய சீடர்கள் இல்ல இல்லையா? அதுல ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க. நான் சொல்றேனே, நான் தான் கூட்டணி சொல்றேனே, கூட்டணியினால வெல்கிறார்கள், இவர்கள் வாக்குகளை பெறுகிறார்கள். அப்ப ஒரு 10% திரு எடப்பாடி பழனிசாமி சார் 25% இருக்கு சார். நான் ஐ எம் நாட் அண்டர்எஸ்டிமேட்டிங் எனிபடி. யூ ஆர் வின்னிங் பிகாஸ் ஆஃப் த அலையன்ஸ் நான் சொல்றேன். ஐ எம் நாட் சேயிங் தேர் இஸ் நோபடி. டிஎம்கே வந்து ஒரு கட்சியே கிடையாது நான் சொன்னேன்னா என்ன? அதிமுக நான் சொல்றது டேட்டா. அதிமுக ஓட்டு விழுந்திருக்கா இல்லையான்னு பாருங்க, திருத்துங்க மாத்திக்கிறேன். திமுக கூட்டணியோட ஓட்டு விழுந்திருக்கா இல்லையான்னு பாருங்க, மாத்திக்கிறேன். நான் சொல்ல நம்பர் ஏதாவது மாத்திக்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கீழே தான் பெருமக்கள் பாஞ்சு கமெண்ட் போடுவாங்களே, அவங்க போட சொல்லுங்க. நான் பாத்துறேன் 2019 நாங்கள் ஓட்டு வாங்கணும், 2024 10% கூட வாங்கிருக்கோம் சொல்லுங்க. சாரி சார் தெரியாம சொல்றேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொல்றது டேட்டா, கண்கூடு. கீழே விழுந்திருக்காங்க, யாருக்கு கூடி இருக்குன்னு பாருங்க. 2019 பிஜேபி வாங்கினது என்ன, 2024 பிஜேபி வாங்கினது, 2019 நாம் தமிழர் வாங்கினது, 2024 நாம் தமிழர் கூடி இருக்கா இல்லையா? எங்க குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன், எங்க கூடி இருக்குன்னு சொல்றேன், ஏன்னு சொல்றேன். அதை மீறி அவங்க ஜெயிக்கிறாங்களேன்றீங்க. அலையன்ஸ்னாலும் சரி. எடப்பாடி பழனிசாமி 2024 நாங்க ஆட்சி போன்னு சொன்னாரா? 2024 பெரிய கூட்டணி எப்பம்ன்றார். ஏன்? அதைத்தான் சொல்லிட்டு கூட்டணி அமைச்சாதான் வெற்றி பெற முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்.